ஓம் நம சிவாய. ஹிரண்யாக்ஷன் அந்தகனை புத்திரனாக பெற்றுக்கொண்டு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பிரதக்ஷண நமஸ்காரம் செய்து பலவிதமான தோத்திரங்களால் துதித்து சிவபெருமானிடம் விடை பெற்று கொண்டு தன் ராஜ்யத்தை அடைந்து அந்தகனை ரசாத்தலத்திலே நிறுத்தி தேவர்களை எல்லாம் ஜெயித்து உலகம் முழுவதையும் பாய்போல சுருட்டிக்கொண்டு தன் பாதாள லோகத்திற்கு சென்றான். ரசாத்தலம் அப்படின்னா பூமிக்கு கீழே 7 உலகங்கள் இருக்காம். அதுல 6வது உலகம்தான் இந்த ரசாத்தலம். அதனால் தேவர்களும் மகரிஷிகளும் ஒன்று கூடி விஷ்ணுமூர்த்தியை வேதமாக பூஜிக்கவே திருமால் ஸ்வேத்தவராக அவதாரம் செய்தார். அதாவது பெருமாள் வராக மூர்த்தியாக அவதாரம் எடுத்தாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். பன்றி உருவம் கொண்டு, இல்லையா, முகம் பன்றி உருவம் கொண்டு அவதாரம் எடுத்தார். அதுதான் ஸ்வேத வராக அவதாரம். அவர் மகா பராக்கிரமசாலியாக தோன்றி மூக்கின் அருகுள்ள தந்தங்களால் தோண்டிக் கொண்டு பாதாளத்தை அடைந்து தனது தந்தம் முதலியவற்றாலும் கோரை பற்களாலும் பலமுறை அசுரரை சூர்ணித்து வஜ்ராயுதத்திற்கு சமானமான கால்களின் அடியில் அசுர சேனையை அனந்த முறை அழித்தார். கோடி சூரிய பிரகாசமான காந்தியையுடைய சுதர்சனம் என்னும் சக்கரத்தால் ஹிரண்யாக்ஷனை சங்கரித்து அவனோடிருந்த துஷ்டர்கள் அனைவரையும் நாசம் செய்தொழித்து இறந்த ஹிரண்யாக்ஷன் மகனாகிய அந்தகாசுரனை பாதாள லோகாதிபதியாய் பட்டாபிஷேகம் செய்து நிறுத்தி ஹிரண்யாக்ஷன் பாதாளத்திற்கு கொண்டு போன பூமியை தன் கொம்பின் மேல் வைத்து எடுத்து கொண்டு பழையபடியே இருத்தி தன் வைகுண்ட பதவியை அடைந்தார். சௌனகாதி முனிவர்களே, அது முதல் அந்தகாசுரன் உலகம் முழுவதும் அரசு செலுத்தி கொண்டிருந்தான். அந்நாட்களில் பிரம்மதேவர் அங்கு சென்று அந்தகனுக்கு தரிசனம் கொடுத்தார். அவரை அந்தகாசுரன் பலவிதமாக துதித்து வணங்கினான். அதனால் நான்முகன் பிரம்மா அவனை நோக்கி, அந்தகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்போது அந்தகன் அறியாமையால், பிதாமகரே, எப்போதும் எவ்வகைய அஸ்திர சஸ்திர பாச வஜ்ர முதலிய ஆயுதங்களாலும் மரங்களாலும் மலைகளாலும் ஜலத்தினாலும் அக்னியினாலும் சத்ருக்களாலும் ஸ்வர்க்க மத்திம பாதங்களிலும் இரவிலும் பகலிலும் சந்தியா காலங்களிலும் எனக்கு மரண பயம் இல்லாதிருக்க வரம் கொடுத்தருள வேண்டும் என்று கோரினான். பிரம்மதேவன் அவனை நோக்கி, அந்தகா, நான் அவ்வாறே உனக்கு வரம் கொடுத்தேன். நீ 8 கோடி வருஷம் தானவ ராஜ்ய பரிபாலனம் செய்வாய் என்று கூறி தன் சத்தியலோகம் அடைந்தார். இவ்வாறிருக்க ஹிரண்யாக்ஷன் இருந்தமையாலும் அந்தகாசுரன் ராஜ்யாபிஷேகம் செய்யப்படினும் அந்தகனாய் இருந்தமையாலும் ஹிரண்யாக்ஷன் தம்பியாகிய ஹிரண்யகசிபனே அரசனாய் இருந்தமையின் அவன் கதையை இடையிலேயே சொல்லுகிறேன், கேளுங்கள். ஓம் நம சிவாய.